என்ன யோசனையா, நாளைக்கு வேற பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா பையன் வேற எழுத போகிற 12th எக்ஸாம் தான். எப்படி எழுதான்னு ஒரே கவலையாக இருக்குது. படிப்பற அவ்வளோவா வராது, அது வேற விஷயம். வெளியே இருக்கவங்களுக்கு பதில் சொல்லணுமா, ரிசல்ட் வர அன்னைக்கு என்னாச்சு ஏதாச்சும் எப்படியாச்சு மார்க் எடுத்துட்டானா அப்போ தான் சொந்தக்கார எல்லாத்துக்கும் நம்மளை கண்ணு தெரியுது போல. அன்னைக்கு ஃபோன் வருமே, அவளை கேட்காங்களா இல்லையோ நமக்கு வேற ஃபோன் பண்ணுவாங்க. உங்கள் அக்கா மகன் எழுதுனானே என்னாச்சுன்னு கேட்பாங்க. அவன் ஒரு பாஸ் மார்க்காவது எடுத்துக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். கடவுளே நல்லா பார்த்து எழுதி எப்படியாவது பாஸ் ஆகிடணும். பார்த்துனா அந்த பார்த்துல கொஸ்டின் பேப்பரை பார்த்து நல்லபடியாக எழுதட்டும்னு நான் நினச்சிருக்கேன். எல்லா சமயம் கும்பிட்டு பார்த்துட்டான். நேரத்து குலதெய்வ கோயில் போயிட்டு வந்துட்டானா, இன்னைக்கு அவன் அம்மாவோட குலதெய்வம் போயிட்டு வந்தாச்சான். இன்னும் வேற எங்கேயோ சொன்னானே, சாயங்காலம் ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு பேனா பென்சில்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வரப்போற காட்டுக்கெல்லாம் வச்சிருந்தான். நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வரட்டும். எழுத எல்லாருமே நல்லபடியாக எழுதுங்க. நல்லா கொஸ்டினை பார்த்து எழுதுங்க. யார்ட்டையும் கேட்டு எழுதாதுங்க. நமக்கு என்ன வந்து அதை எழுதுனா போதும், நல்லபடியாக மார்க் வரும். அது வரைக்கும் படிச்சுக்கோங்க போதும். 12th எழுத எல்லாத்துக்குமே நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.